1வது படிக்கிற மாணவன் 10வது தேர்வு எழுத முடியுமா? தேர்ச்சி வேணும், பயிலணும், 1/2 வரணும். எடுத்த உடனே நான் 10வது தேர்வு வெளியிடுவேன் அப்படின்னா போக முடியுமா? முடியாதுல்ல. பயிலணும், கழகத்தை முதல்ல லெவல் பண்ணணும். கோட்பாடுகள் எல்லாமே இருக்கு. எங்க தேவை எங்களுக்கு நல்லதே சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்களாம் தமிழால வாழ்ந்தவங்க, தமிழால வளர்ந்தவங்க. கழக கொள்கைகள் இருக்கு. அவரோட கொள்கைகள் 3ஆம் ஆண்டு எல்லாம் தொடங்கினார்ல, 41 பேர் இறந்தாங்கல்ல, இரங்கல் தெரிவிச்சாரா? இரங்கல் தெரிவிக்கலே. அப்ப எப்படி அவர் நல்ல தலைவர் ஆவாரு? டான்ஸ் ஆடினாரா? அது தேவையா? மக்களுக்கு அது தேவையா? ஒரு நல்ல தலைவர் என்ன செயல்படணும்? இறந்த 41 பேரோட மரணத்துக்கு இரங்கல் தெரிவிக்கணும். இதுதான் இயல்பு. அதை விட்டுட்டு ஆடல் தேவையா? பாட்டு கச்சேரி தேவையா? களத்துக்கு வரணும் சார், களத்துக்கு வரணும். வார்டுல என்ன பிரச்சனை? தேர்தல் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்ல இருந்து களத்துக்கு வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல. வருவாங்க. அவருக்கு இல்ல, திமுகவுக்கு வருவாங்க, அண்ணா திமுகவுக்கு வருவாங்க, திமுகவுக்கு வருவாங்க. ஆனால் அவருக்கு வருவாங்களா? அதை சொல்லுங்க. அப்ப 2026 தேர்தல் எப்படி அமைய போகுது? தேர்தல் வந்து அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணி இருக்காங்க, விண்டு போனவங்க திரும்பி ஒன்று சேர்ந்திருக்காங்க. தற்போது விஜய் அவர் வந்திருக்காங்க. திமுக ஒரு டஃப் பார்க்கலாமா சார்? எப்பவுமே சப்ஸ்டியூட்டை நாங்க கணக்குல சேர்க்கறதே இல்லை. சப்ஸ்டியூட்டை என்னைக்காச்சும் பிளேயர்ஸ் நீங்க கணக்குல சேர்த்திருக்கீங்களா? விளையாட்டு போட்டியில களத்துல நீங்க எந்த சப்ஸ்டியூட்டை சேர்த்திருக்கீங்க? கள போட்டியாளரை மட்டும்தான் கணக்குல சேர்ப்போம். சப்ஸ்டியூட் வர போற எந்த ஒரு போட்டியாளரும் கணக்கிலே இல்லை. பல கட்சிகள் இன்னைக்கு சப்ஸ்டியூட்டா தான் இருக்கு. சரிங்களா? அவங்களால எங்களை வந்து வீழ்த்த முடியாது. சரிங்களா? நாங்க 234 தொகுதிக்கு 200 தொகுதி நாங்க வெல்வோம் சொல்றோம். அவங்கள அதே மாதிரி சொல்லுங்க. 2021 தேர்தல் டிடிவி தினகரன் தனிச்சு நின்றாங்க. தற்போது என்டிஏ கூட்டணியில போயிருக்காங்க. ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? தென்னோடத்துல மீட்டிங் நடக்காத கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு என்ன ஏமாத்திட்டீங்க. மக்கள் சொல்லி அன்னைக்கு அவரு பிரிஞ்சு அந்த வாக்குகள் சிதறனுச்சு. இன்னைக்கு சிதறமுன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு உனக்காண்டி நான் பிரிச்சு ஓட்டு போட்டேன், இன்னைக்கு நீ திரும்ப அங்க போய் சேர்ந்துட்ட அப்படின்னு சொல்லி மாறாதா? போய் யோசிங்க. மக்கள் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? சரிங்க, பல நலத்திட்டங்கள் கொண்டாந்துருக்காருல்ல தளபதி. எவ்வளவோ மக்கள் மகளிர் திட்டம் கொண்டாந்துருக்காரு, மகளிர் பயணம், எவ்வளவோ திட்டங்கள் கொண்டாந்துருக்காருல்ல. அது மக்களோட நாங்க இருக்கோம். இது எதையுமே எங்களை பாதிக்காது. சொல்லுங்க, உங்களுக்கு வேற என்ன கேள்வி? 2026 தேர்தல் எப்படி அமைய நினைக்கிறீங்க? களம் திமுகவுக்கு வெற்றியா இருக்கும். களம் திமுகவுக்கு தான் வெற்றியா இருக்கும். பல பேர் கொண்ட கூட்டணி எப்படி அமைந்தாலும் களம் திமுகவுக்கு தான் இருக்கும். எய்ம்ஸ் மருத்துவமனை நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறாரு. பார்க்கலாம். மதுரை ஏற்கனவே வந்து 2021 தேர்தல் வந்து திமுகவுடைய பிரதான பிரச்சாரம். சார், அறிவிப்பு எப்ப சார் வந்துச்சு? எய்ம்ஸ் அறிவிப்பு எப்போ வந்துச்சு? 10 வருஷம் ஆச்சு. எலெக்ஷன் நாங்க போன கவர்மெண்ட்ல தான் சார் வந்தோம். இப்ப 2வது கவர்மெண்ட் வர போறோம். அதுக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்தது. இந்த 5 வருஷத்துலயே வரல, அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துல வரல. இன்னமும் வந்துருமா? மக்களை வந்து நீங்க தசை திருப்புறக்காண்டி பில்டிங் ஏத்தலாம் இறக்கலாம், அது வேற. கண் துடைப்பு எதுவுமே பண்ணக்கூடாது. எங்க ஸ்கீம் நீங்க பாருங்க. அறிவிப்பு ஒண்ணு அறிவிச்சா இந்த 5 வருஷத்துக்குள்ள ஸ்கீம் பில்டிங் ஏறிடுச்சு, ஓபன் ஆயிருச்சு, எல்லாமே ஆயிருச்சு. எய்ம்ஸே வரல. நாங்க ஆட்சி காலத்துல இல்லாதப்ப அறிவிச்சது, ஏடிஎம்கே காலத்துல அறிவிச்சது. ஏன் வரல? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எங்க தலைவர் சொன்னாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சி வந்தால் மேல காங்கிரஸ் வந்தா நாங்க அறிவிப்போம் அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப அவங்களோட கூட்டணியில அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருந்தாங்க. அது கிடையாதுன்னு ஆகி போச்சு. ஏன் போர்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியானே? கொடுக்கலையே. கேளுங்க, அதிமுக கேளுங்க. எய்ம்ஸ் சார் பில்டிங் முதல்ல போய் பாருங்க. எங்களை கேட்கற நீங்க அங்க பில்டிங் லெவல் ஆயிருச்சா, எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சா, அனைத்து இதுவும் ஆயிருச்சா, ஸ்டாஃப் போட்டுட்டாங்களா? சார், ஒரு டெக்னீஷியன்ங்கிறது பெரிய லெவல். பில்டிங்கை கட்டிட்டா எய்ம்ஸ் ஓபன் பண்ணிட்டோம்னு கிடையாது. உள்ள போகணும். அந்த ஃப்ளோர்ல தேவையான நர்ஸ் இருக்காங்களா, ஸ்டாஃப் இருக்காங்களா, எல்லாமே நீங்க பாருங்க. இல்ல போய் பாருங்க, எல்லாம் பாருங்க. தேர்தல் நாடகம். பாஜக அரசு தமிழ்நாடுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்ல. சும்மா அறிக்கைகள் மட்டுமே விட்டுட்டு செயல்படுத்திட்டோம் சொல்றாங்க. ஒண்ணுமே நடக்கல. செயல்படுத்தின திட்டங்களை அவங்களே அறிக்கை சொல்லுங்க, நம்ம கவர்மெண்ட் அறிவிப்போம். சென்ற கவர்மெண்ட் நாங்க அறிவிச்ச தேர்தல் இருக்கே நாங்க அறிவிக்கிறோம். அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக அறிவிக்கட்டும், பார்ப்போம், ஒப்பிடுங்க. நாங்க செயல்பட்டுட்டோம் 5 வருஷத்துல. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அவங்க அறிவிச்சிட்டாலும் பாருங்க. மக்கள் ஒப்பிடுவாங்க சார், எல்லாருமே ஒப்பிடுவாங்க. செயல்பாடுகளை மட்டும்தான் மக்கள் மதிப்பாங்க. இன்னொன்னு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் சார், என் வார்டுல இருக்கேன், ஒரு குறைனா நான் இருக்கேன்னா என்கிட்ட தேடி வந்து 10 பேர் சொல்றாங்கன்னா நான் செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன்.
அப்படி பாஜக காரங்க இருக்காங்களா, ஏடிஎம்கே காரங்க இருக்காங்களா அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. கட்சிங்கிறது ரெண்டாவது, செயல்படக்கூடியவங்க மக்கள் பார்ப்பாங்க. அப்படி திமுக தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்க. கட்சி பொறுப்புன்னு இல்லை, நான் ஒன்றிய பொறுப்பு, நகர பொறுப்பு, எந்த ஒரு பொறுப்புன்னு இல்லை. சாதாரண உறுப்பினர் திமுக காரன் போய் என் வீட்டுல காவா அடைச்சிருச்சுங்க, என் வீட்டுல தண்ணி வரலங்க, என் வீட்டுல கரண்ட் இல்லைங்கன்னா ஒரு போன் அடிச்சா திமுக காரன் நைட்டு எத்தனை மணினாலும் போய் நிப்பார் சார். எந்த அண்ணா திமுக காரன் நின்று இருக்கான், எந்த பிஜேபி காரன் நின்று இருக்கான் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒருத்தர் நிக்க. களப்பணியாளரை மட்டுமே நம்பக்கூடியவங்க மக்கள். மக்களை நம்பித்தான் திமுக. சரிங்களா? இதுதான் செயல்படும். என்னைக்குமே மக்களை நம்பித்தான் திமுக. கலைஞர் சொன்னார்ல, நான் என்னைக்கு மக்களை தான் நம்புவேன், மக்கள் மட்டுமே தான் எல்லாமே. அது மாதிரி தான் சார். வேற ஏதாவது நம்பி அவங்க வருவாங்க? கூட்டணி நாங்க சொன்னாங்க, பல பேரை கூட்டணி சேர்த்துட்டோம், பல பேரை கூட்டணி சேர்த்துட்டோம்னு அன்னைக்கு அதிமுக சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணி சேர்க்கலையா? அவங்க எத்தனை பேர் கூட்டணி சேர்த்திருக்காங்க? பல பேர் கூட்டணி சேர்த்து நாங்க உடையல. உடஞ்ச கூட்டணிகளை சேர்த்து 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 நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் சொல்றாங்க. அது பெரிய விஷயம் கிடையாதுல்ல. அவங்க கூட்டணிக்கே அவங்க உண்மையா இல்ல, அப்புறம் எப்படி மக்களுக்கு உண்மையா இருப்பாங்க? சரி, 2006 அவங்க சொன்ன அனைத்து செயல் திட்டங்களையும் செயல்படுத்திட்டாங்களான்னு கேட்டிருங்க. முதல்ல கேளுங்க. அதிமுக சொன்ன அனைத்து திட்டத்தையும் செயல்படுத்திட்டாங்களான்னு கேளுங்க சார். நாங்க சொன்ன எல்லாத்தையும் செயல்படுத்துறோம். இல்லம் தேடி மருத்துவம், சரிங்களா, மகளிர் பயணம் எல்லாமே நாங்க செயல்படுத்துறோம், செய்யறோம். மகளிர் உரிமை தொகை எல்லாமே எங்களால குறிப்பிட்ட சொன்ன விஷயங்களை எல்லாத்தையுமே நாட்டின் நிதி இதுக்கு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம். இதே நிதி சொன்னாரு, இலவச பயணம் சொல்றாரு அப்படின்னு எடப்பாடி சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? சட்டமன்றத்தில் குறிப்பில் அவர் சொன்ன வார்த்தை பதிவில் இருக்கு. எடப்பாடி சொன்னார் இலவச பயணம் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டேடுன்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு ஆண்களுக்கு இலவச பயணம். எப்படி சார்? எப்படி சார்? நாங்க மகளிருக்கு கொடுக்கல நஷ்டம், கவர்மெண்ட் பணம் வேஸ்டா போகுதுங்கிற நபர் நாங்க ஆண்களுக்கு இலவச பயணம் கொடுப்பேன்னு சொல்றாரு. அது எப்படி? நாங்கள் கொடுத்தால் அது தவறானது, அவர்கள் கொடுத்தால் அது நல்லதுன்னு சொல்றாரு. அது எப்படி இயல்பா? மகளிருக்கு உரிமை தொகை நாங்க கொடுக்குறோம், அது தப்புன்னாரு. இலவச பயணம் தப்புன்னாரு. இன்னைக்கு அவரே தேர்தல் அறிக்கையில கொடுக்குறாரு ஆண்களுக்கு இலவச பயணம். எப்படி பண்ணுவாரு? எல்லாம் சிந்திப்பாங்க மக்கள். களப்பணியாளர் நம்பியே திமுக இறங்கி இருக்கு. திமுக 2026 நல்லா வெற்றி பெறும் சார். விஜய் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து நடிக்கிறாரு, சரிங்களா? நானும் ஒரு ரசிகன். அன்றைய காலகட்டத்துல இருந்து கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, கஷ்டப்படுற எல்லாரும் இருக்காங்க. அன்னைக்கு இதே திமுக அதிமுக மாற்று கருத்து இல்ல, இதே திமுகவும் அதிமுக மாற்று கட்சியா மாற்றி மாற்றி வந்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க, எங்களுக்கு பல விதங்கள் பண்ணி கொடுத்தாங்க, சரிங்களா? பஸ் பாஸ் வசதி, நான் அந்த பஸ் பாஸ் வசதியில படிச்சு வந்தேன். எல்லா விஷயங்களையும் நானும் பயனடைஞ்சு வந்தேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் விஜய் இருந்தார்ல, எல்லாம் இருந்தார்ல, அன்னைக்கு ஒரு கோரிக்கை விடலையே. அவரோட குரலை அன்னைக்கு தெரியப்படுத்தலாமா இல்லையா? ஏன் தெரியப்படுத்தல? ஒரு நடிகர் வருஷம் ஃபுல்லா நடிச்சுக்கிட்டே இருப்பாரா? நேரம் இல்லையா? நான் உங்களுக்காண்டி என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். யாருமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருத்தரோட உழைப்பு விட்டுட்டு ஒரு நாள் உழைப்பு விட்டுட்டு ஓட்டு போறோம் சார். உண்மைதான். ஒரு நாள் உழைப்பை விட்டுட்டு ஆல் ஓவர் இந்தியா அன்னைக்கு டோட்டல் நீங்க கவுண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தனோட சம்பளத்தை கணக்கு பண்ணீங்கன்னா எத்தனை கோடி வருதுன்னு கணக்கு பண்ணுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஓட்டு போடுறோம். யாரை நம்பி? ஏதோ நமக்கு ஒரு மாற்றம் வந்துடாதான்னு. அந்த மாற்றங்கள் எங்களுக்கு உதயசூரியனால் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? இது இயல்பு. உதயசூரியனால எங்களுக்கு கிடைக்குது. அதே விஜய் எவ்வளவு பயனடைஞ்சார்? இதே ஜெயலலிதாமாட்ட போய் படம் ரிலீஸ் ஆகல, கைகட்டி நின்னார், எத்தனை வாட்டினார், மோடிகிட்ட போய் நின்னார். அன்னைக்கெல்லாம் தெரியலையா மக்கள்? அன்னைக்கு இதே மாதிரி அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்லலாம்ல, சொல்லல. அன்னைக்கு ஜெயலலிதாமா சொல்லல. ஏன்? அன்னைக்கு அவரால் பேச முடியல. அவரோட வருமானத்தை அவர் உயர்த்தி கொள்ளணும். இதுதான் இயல்பு. நான் அவர் ரசிகரா இருந்தாவே சொல்றேன் சார், நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது சார். எதையுமே அவரால் செய்ய முடியல. இன்னைக்கு உதவி பண்றவரு அவர் வளர்ந்துட்டார் சார். 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வளர்ந்துட்டாரு. அன்னைக்கே கூப்பிட்டு நல்லா படிக்கிற பசங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவின்னு செஞ்சு கொடுத்துருக்கலாம். அரசியல் கட்சின்னு ஒண்ணு தொடங்க போகும்போது மட்டும்தான் சென்னை ஈசிஆர் ரோட்ல பிரம்மாண்டமான மகால், அவர் வந்து போறதுக்கு பிரம்மாண்டமான மகால், அந்த மகால்ல வச்சு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி தொகைகளை அவர் கொடுக்குறாரு. 2 வருஷம் கொடுத்துட்டார் சார், 2 வருஷம் கொடுத்துட்டாரு. நான் மாற்று கட்சியாவே இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா மாற்று கட்சியாவே இருக்கட்டும், நான் சொல்றேன், அந்த அம்மாவும்
கல்வி கடன் கொடுத்தாங்க, திமுகவும் கல்வி கடன் கொடுத்துச்சு, பல முறை கொடுத்துட்டோம். நாங்க பெருசா சொல்லலையே. அது போக ஒவ்வொரு தொகுதியில வார்டு கவுன்சிலர் உதவி பண்றாங்க, எம்எல்ஏ உதவி பண்றாங்க. யாருமே பிரபலியப்படுத்தலே. நான் கொடுக்குறேன், பஸ் ஓட்டு வரேன், எல்லாம் பண்றேன். யார் பிரபலியப்படுத்துறா? தன்னை தானே உருவாக்கி கொள்ள, தன்னை தானே பெரிதாக்கி கொள்ள அவர் செய்கிற விஷயம் தான் இது. சரிங்களா? இயல்பு சார், நேச்சுரல். ஒரு நபர் என்னை தேடி வந்து இறந்துட்டார் சார், அதுக்கு யார் சார் பொறுப்பு? நான் வர சொல்லி என்னை பார்க்க வந்து என்னோட பேசிக்கிட்டு இருந்த நபரு அவங்களுக்குள்ள இறந்துட்டாருன்னா நானே போன் பண்ணி வர சொல்லிட்டேன். அந்த நபர் இறந்துட்டா அதுக்கு யார் பொறுப்பு? பொறுப்பு நான் கிடையாது. அதுக்கு நான் போய் என்ன பண்ணுவேன்? ஆறுதல் சொல்லுவேனா இல்லையா? அந்த குறைந்தபட்ச ஆறுதல் கூட சொல்ல முடியாது தகுதி இல்லாத நபர் தான் விஜய். 41 பேர் இறந்துட்டாங்க. சென்னை விமானம் போயிட்டீங்க, அதெல்லாம் ரைட்டு. பயம், புதுமுக அரசியல்வாதி, நீங்க பயந்துட்டீங்க, ரைட், ஏத்துக்கொள்றோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு இரங்கல் வீடியோ போட்டீங்களே, சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, என் கட்சிக்காரங்களை அவ்வளவு சொல்லக்கூடிய உங்களுக்கு தைரியம் இருக்க நபர், நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? என்னால என்னைய பார்க்க வந்த நபர்கள் இறந்துட்டீங்க, நான் வந்து உங்களை சந்திக்க முடியல, சூழ்நிலைகள், நான் வந்தா திரும்பவும் கூட்டங்கள் கூடும், அந்த மாதிரி சொல்லணுமா இல்லையா? அது இயல்பா, இது இயல்பா? அப்ப அவர் என்ன பண்றாரு? அரசியல் பண்றாரு. அவர் இயல்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சார். அவர் இயல்பான அரசியல் பண்றாரு, நேச்சுரலா பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து செயல்படாது மக்களுக்கு. மக்கள் தெளிவா இருக்காங்க சார். உங்களோட 5 வருஷம் பழகி கஷ்ட நஷ்டங்களோட உங்களோட இருந்த என்னைய நீங்க ஏத்துக்குவீங்களா? இன்னைக்கு வந்துட்டேன் உங்களோட வந்து, இன்னைக்கு உங்களை 5 லட்சம் ரூபா கொடுத்து உதவி பண்ணிட்டேன், என்னைய நீங்க தூக்கி வைப்பீங்களா? எப்படி பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. பணம்ங்கிறது இன்னைக்கு கொண்டாந்து கொடுக்குறேன்னா இது எப்படி வந்துச்சு, ஏன் திடீர்னு வரான்னு யோசிப்பீங்க. 8 வருஷமா நான் உங்களோட பயணிக்கிறேன், கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும் இருக்கேன், எப்படி யோசிப்பீங்க? இதுதான் சார் மக்கள் இயல்பு. தான் சிறு வயதுல இருந்து நம்மளோட கஷ்டத்துல யார் பயணிக்கிறா? நம்ம கஷ்டத்தோட பயணிக்கல, என்ன பண்ணணும்? பஸ் பாஸ் கொடுத்தார் கலைஞர், காலை உணவு திட்டம் எல்லாம் பண்ணோம். இன்னைக்கு ஸ்டாலின் கொடுக்குறாரு காலை உணவு திட்டம், எல்லாம் செய்யறாரு. இதுதான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் சார். இவங்க களத்துக்கே வரல. 12% ஓட்டு, 8% ஓட்டு, எப்படி சொல்றீங்க? களத்துல உள்ளவங்க சொல்லுவீங்களா, இல்லாதவங்களை சொல்லுவீங்களா? நீங்க 100 மீட்டர் ஓடி இருக்கீங்க, போன மேட்ச்ல தோத்துட்டீங்க, உங்களோட ஒரு ஆளு 100 மீட்டர் தாண்டி போயிட்டாரு, அவர் வெற்றியாளர்னு சொல்லுவீங்களா? நீங்க வெற்றியாளர், நீங்க தோல்வியாளர். 100 மீட்டர், அவர் 105 மீட்டர், அவர் தான் வெற்றியாளர், நீங்க 100 மீட்டர் அப்படிம்பீங்க. களத்துக்கே நீங்க கலந்துக்கல. இந்த வருஷம் ஒருத்தர் 3ஆவதா கலந்துக்க போறாரு, அவர் தான் போட்டியாளர்னா ஏத்துக்குவீங்களா? நான் 100 மீட்டர் சொல்றேன், பொதுவா சொல்றேன். லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் எல்லாத்தையுமே ஏத்துக்குங்க, விளையாட்டு போட்டியாவே சொல்லிடுறேன். இதுதான் சார் இயல்பு. களம் என்பது பெரிய விஷயம் சார். நம்ம வந்து படிக்கிற புக்கை விட பெரிய விஷயம் அது திராவிட கழகம் வந்து கடுமையா இருக்கு. நாங்க பாரம்பரியமா வந்துகிட்டே இருக்கோம். விஜய் இப்போ ஃபர்ஸ்ட் 1ஆவது ஸ்டூடெண்ட், 1ஆவது படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 10ஆவது சிலபஸ் எழுவேன்னு சொன்னார்னா அது இயல்பு கிடையாது. எழுத முடியுமா? நாங்க வந்து 10ஆவது படிக்கிற ஸ்டூடெண்ட், விஜய் வந்து 1ஆவது படிக்கிற ஸ்டூடெண்ட், எழுத முடியுமா? முடியாது. பாருங்க இயல்பு. 2020 திமுகவுக்கு வெற்றி தான்.